நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த வசனத்துக்கு நேராக 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். கடந்த கிழமை இயேசு நடந்த பாதையிலே நாம் நடப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை பார்த்தோம். இந்த நாளிலே நிலைத்திருங்கள், அவரிலே நிலைத்திருங்கள். அவர் வெளிப்படும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் பார்ப்போமானால் சில வேளைகளில் நம்முடைய பேச்சு வழக்கிலே நாம் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் வேலை செய்கிறாருன்னு அங்கேயே நிலைச்சி இருக்கிறார். அந்த ஸ்கூலில் நிலைச்சி அதே இடத்துல வேலை செய்கிறாங்க, இங்கே படிக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது நிலைத்திருக்கிறது, உறுதியாக அந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது உறுதி என்று சொன்னால், இப்போ நாம் பார்க்கும்போது பல கட்டிடங்களை பார்க்கிறோம், உயரமான கட்டிடங்களை பார்க்கிறோம், தேவாலயங்களை பார்க்கிறோம், வீடு பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகள் உறுதியாக இருக்க வேண்டுமானால் இதற்கு மிகவும் முக்கியமாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இருக்குமே, ஆனால் அது அந்த அஸ்திபாரம். அப்படித்தானே? மேலே அந்த பில்டிங்கில் அழகான கண்ணாடி போட்டிருக்கலாம், மர வேலைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அஸ்திபாரம் தான் அந்த கட்டிடத்தின் முக்கிய பகுதியாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படியா இருந்தால் இந்த அஸ்திபாரம் எப்படி போட வேண்டும் என்று சொல்லியும், இந்த அஸ்திபாரம் யார் என்றும், இந்த அஸ்திபாரம் சரியாக போடப்பட்டால் எதிலிருந்து நாம் தப்பிப்போம் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்ப முதலாவது என்னன்னா, ஆழமாய் தோண்டி, எவ்வளவு உயரத்துக்கு கட்டிடம் எழும்ப வேண்டுமோ அவ்வளவு ஆழமாக என்ன செய்யணும், அந்த அஸ்திபாரம் போடப்படும். நம்முடைய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து அப்படி பிளொக்கை வச்சுட்டு போயிடும். நம்ம நாடுகளில் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அஸ்திபாரம் போடுவாங்க. போட்டு அது 1 வருஷமாகும், சிலது 1.5 வருஷமாகும். ஏன்னு சொன்னால் அது இன்னும் உரம் ஏறணும் அப்படின்னு, மலையிலையும் வெயிலையும் இருந்து ஏறணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருக்கிறதோ கட்டிடம் அவ்வளவு தூரமாக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் இந்த அஸ்திபாரம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த கன்மலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், நமக்கு அஸ்திபாரம் என்கிறதும் இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல், அப்போ அஸ்திபாரம் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கும் உங்களுக்கு அஸ்திபாரம் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் பார்க்க போனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். எப்படி? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். என்னது? திட அஸ்திபாரம் உள்ள ஒரு மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். எப்படியா? அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கு. எப்ப விலையேற பெற்றது என்று சொன்னால் அது பரீட்சிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் விலையேற்றப்பட்டது. அப்படித்தானே? பரீட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படியா இருந்தா அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, அதற்கு பிறகு விலை ஏற்றப்பட்டது.
நம்முடைய நாடுகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாணிக்க கற்கள் எடுப்பாங்க, ஒரு பெரிய கல்லாக இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஆசாரியர் என்ன செய்வார், தேய்ச்சி 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 அதனுடைய உருவத்தையே மாற்றி அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு உருவத்தை அதற்கு கொடுத்து அதற்கு பிறகு அதனுடைய விலையை நீங்கள் கேட்பீங்களா இருந்தா அது முதல்ல அப்படியே இருந்திருந்தா ஒரு விலையுமே இருந்திருக்காது. ஆனால் அதற்கு பிறகு அது விலையேற்றப்பட்ட உடனே என்ன நடக்குன்னா ராஜாக்களுடைய கிரீடங்களையும் இருக்கிறது, மோதிரங்கள்ல இருக்கிறது, ராணியோட கிரீடத்திலையும் போய் என்ன செய்யறாங்க அதை வைக்கிறாங்க. நீங்கள் லண்டனுக்கு போனீங்கன்னா லண்டனில் ஒரு பெரிய இது இருக்குது, என்னது லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு நாள் தேவை போயிட்டு பார்க்குறதுக்கு. அதில் போனீங்கன்னா நல்லா கற்கள்லாம் அப்படி வித்தியாசமாக இருக்குது. அதில் நீங்கள் சில இடங்களில் வந்தீங்கன்னாக்கும் அரண்மனையிலே கிரீடங்கள் இருக்குது. அந்த அதில் கல் எடுத்துட்டாங்க, அந்த கிரீடங்களில் வைக்கப்பட்ட கற்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஏனென்றால் அது சாதாரணமாக சேத்துல மண்ணில் கிடந்தது தான். அது நல்ல பரீட்சிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் என்ன செய்யுதுன்னா அது விலையேற பெற்றது. இதற்கு ஒப்பு கொடுக்கணும். என்னன்னா பரீட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, பரீட்சிக்கப்பட்டதுக்கு தான் விலையேற்றப்படுவேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறங்கற்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்த உடனே ஒரு சிப்பி அதை எடுக்கிறான் வைத்துக்கொள்ளும். சிப்பி எடுத்து அதை உளியினாலே செதுக்கிறான். செதுக்கும் போது என்னை செதுக்காதே, நான் அதற்கு இடம் தர மாட்டேன்னா அது என்ன மிதிக்கிறதுக்கு தான் உதவும். ஆனால் அதை செதுக்கி சரியாக அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு அதை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தும் பொழுது அநேகருடைய கண்கள் அதன் மேல் விழுகிறது, அதனுடைய விலையேற்றப்படுகிறது. சில நேரங்களில் ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூட அதற்கு ஒப்பு கொடுத்து சரியாக அதன்படியே நடந்து அந்த கல்லை விசுவாசித்து பதறாமல் இருப்பானே ஆனால் அவன் சிதறாமல் மேன்மைப்படுத்தப்படுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இது பரீட்சிக்கப்பட்டு மேலாக்கப்பட்ட ஒரு கல். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டரோடு இருக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இப்படின்ற கேள்வி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கேட்கிறது உண்டு. ஆனால் நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறதுக்கு வேதம் அனுமதிக்கவில்லை. அவரிடத்தில் எப்படி கேள்வி கேட்கலாம் என்று தான் வேதம் கேட்கிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதனதன் நேரத்தில் அதனதன் காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு தெரியாம எதுவுமே இல்லை. எல்லாம் எந்த மாதிரி நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே நாம் கேள்வி கேட்க முடியாது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் தாவீது காலையில் எழும்புவான், ஜெபம் பண்ணுவான், ஆண்டவருக்கா பாட்டு படிப்பான், எல்லாம் செய்தான். அவனை என்ன செய்தார், ஆண்டவர் உபத்திரவங்கள் பாடுகள் இல்லாமல் போனானா அவன் எல்லா பாடுகளுக்குள்ளும் போனான், எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு நாள் கண்ணீர் விடுகிறான், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் விரோதமாக வந்துட்டாங்க. ஆனாலும் அவன் தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டே இருந்தான். நீங்க ஒரு யோசேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் பார்க்கும் பொழுது எப்படின்னா சுற்றிலும் யாரும் இல்லை, நான் தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வம் இங்கே இருக்கிறார் என்று சாட்சி பகிர்கிறான். ஆனால் தேவனுக்காக தேவ சாட்சி பகிர்ந்தவனை உடனே கொண்டு போய் அரண்மனையில் வைக்கல. எங்க கொண்டு போறான்னு சொன்னா வேதனை, துக்கம். ஆண்டவரை தேடுற எனக்கா இல்ல, ஆண்டவரை நான் தேடுவேன், இன்னும் தேடுவேன். ஏனென்றால் என் ஆண்டவரை அறியாமல் ஒன்றும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறதில்லை என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை தேடுறதுனால, கர்த்தரை துதிக்கிறதுனால, கர்த்தரை பாடுறதுனால எதுவுமே நடக்காது. எல்லாமே அப்படி எது நடந்தாலும் உலகத்தார் போல எங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆனால் தேவனுடைய கரம் ஒவ்வொரு இடங்களில் நமக்கு வித்தியாசமாக வந்து அமரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அன்றைக்கு அதுதான் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது பார்த்து சொன்னேன், கொஞ்சம் தவறு இருந்தால் அந்த கண்கள் எங்கே இருந்திருக்கும், கொஞ்சம் பின்னால தலை அடிபட்டு இருந்திருந்தா இன்னைக்கு எங்க இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கரம் தான் அந்த இடத்துல பாதுகாத்தது, தேவனுடைய கரம் பாதுகாத்தது. அதே வேளை நான் ஒரு காரியத்தை அங்க சொன்னேன், என்னன்னா இதை விட மேலான ஏதோ நடக்க இருந்த நேரத்தில் தேவன் அந்த நேரத்தில் பாதுகாத்தார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் அங்கலாய்த்து போய்கிறோம். ஏன் தேவனை தேடுற எனக்கு இப்படி வர வேண்டும்? இல்ல, தேவன் நமக்கு நன்மை அல்லாமல் தீமை ஒருபோதும் செய்ய மாட்டார். நம்முடைய தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய, ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளை ஒருபோதும் பெற்றவர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதே நினைக்கிறோம், நல்ல ஈவுகளையே கொடுக்கிறோம் என்றால் அதை விட நம்முடைய பரமபிதா நம்ம மேல் கரிசனையாக இருக்கிறார்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் நடக்கிறது தேவ சித்தத்தின்படியும் தேவன் அறிந்தபடியும் தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். தேவனை அறியாமல் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் போதும் போதும், உங்கள் தலையில இருக்கிறதெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அது கூட தேவ சித்தம் இல்லாமல் பிதாவை அறியாமல் ஒண்ணுமே என்ன செய்யாது. அப்படிப்பட்ட வேதத்தை தான் நாம் கையில வைத்து இருக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரு உயர்வு வருகிறது என்றாலும் அது என் தேவனால் வருகிறது. எனவே உயர்வு வரும் பொழுது ஹல்லேலூயா போட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை தூசிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருந்து கொண்டு தேவனை எப்பொழுதும் உயர்த்துறலாய் நாம் காணப்படணும். பவுல் சொல்லும்போது சொல்றான், கப்பல்னால வந்த சேதம், ஆறுகளினாலே வந்த சேதம், மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நடத்தினவர் என் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். கடந்த நாட்களிலே நம்ம எவர் நடத்தினார், எப்படி நடத்தினார் என்று ஒரு கணம் நீங்கள் சிந்திப்பீர்களே, ஆனால் நம்முடைய வாயானது தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் மாறும். நீங்க எப்பொழுது, நான் ஒண்ணு சொல்றேன், வெளியில உள்ளவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவன் தேவனை தேடுறது இல்லை, அவன் நல்லா இருக்கான்னு இந்த எரேமியா மாதிரி சொல்லி பழகாதீங்க. அவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான், நானும் நீங்கள் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையில் இருக்கிறோம். முதலாவது நம்பிக்கையின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே கர்த்தரை அறியாம எதுவுமே நடக்காது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான் பாருங்க, சங்கீதம் 139:7 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். எங்க ஆண்டவரே ஓட முடியும்? உம்முடைய கண்களுக்கு மறைவா எங்க போக முடியும்? பாதாளத்துல போய் படுக்க போட்டால் அங்கேயும் வர்றீர், அங்க வேற எங்கேயும் வருது, அங்கேயும் வர்று. அப்படித்தானே? கர்த்தருடைய கண்களுக்கு, அவருடைய ஆவிக்கு மறைவாய் நாங்கள் எங்கேயும் போக முடியாது. அந்த இதனால தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாக்கப்படுகிறோம். வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது நாம திறமையில ஓடல, நம்ம பலத்தினால ஓடல, கிருபையினால தான் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அந்த கிருபை உள்ள கண்கள் நம்ம மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து வருஷம் முடியும் வரைக்கும் தேசத்தின் மேல் கண்கள் இருக்கும் என்று சொன்னவர், நீங்கள் நானும் என்றைக்கு பிறந்தோமோ அவரிடத்திலே போய் சேரும் வரைக்கும் அந்த கண்கள் நம்மை விட்டு அகலவே அகலாது. அந்த கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த கண்கள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிகிறோம். என்னது நன்மையா நடக்கும்? சகலமும் சகலமும் நன்மையா இருக்கும். திடீர்னு வேலை போச்சா? நான் ஒன்று சொல்வேன், என்ன தெரியுமா? கர்த்தர் அதை விட மேன்மையானதை வச்சிருப்பார். ஒருவேளை நாம யோசிக்கலாம், ஐயோ இதனால அப்படின்னு. இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைக்கு தெரியணும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நான், எனக்கு நடக்கிற யாவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் அப்படின்னு விசுவாச அறிக்கை செஞ்சு பாருங்க. விசுவாசத்தில் செய்யுங்க. நம்ம ஆள் என்ன செய்யணும் கூட, நான் பொதுவாக சொல்கிறேன், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கர்த்தரை நம்புவாங்க. ஒரு தலைவலி வந்தால் ஜெபம் பண்ணுவோம், ஒரு காய்ச்சல் வந்தால் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சில நேரம் ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஜெபம் வராது, ஒரு 3 நாள் கழிச்சாவது ஜெபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்கு ஜெபம் இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். அதை விட கொஞ்சம் பெரிய பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு தேவை, அந்த நேரம் நம்ம புத்தி எங்கே போகுது? அதே கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா? அன்றைக்கு சுகம் தந்த அந்த கர்த்தரை எனக்கு இன்றைக்கும் தருவார்ன்ற அந்த உறுதியோடு இருக்கிறோமா?
அன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டு வழி நடத்தின தேவன் இன்றைக்கு நடத்துவார் என்ற அந்த தைரியத்தோடு இருக்கிறோமா? அது மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், நாம் முயற்சி பண்ணி என்னெல்லாம் செய்து ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவரேன்னு வந்து உட்கார்றதை விட முதலாவது ஆண்டவர் இடத்துல போயிருந்து மற்ற எதுவும் என் பலத்தில் நடக்காதுன்னு நினைங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ ஆண்டவர்ல நிலைத்திருக்கணும். அந்த அஸ்திபாரத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். குமாரன் சொல்லுகிறாரு, நான் என்ன செய்கிறேன்? பிதாவிலே நிலைத்திருக்கிறேன், நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. இதுக்கு இடையில ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டதுக்கு பிறகுதான் நான் அவர்களே நிலைத்திருக்கிறேன். அதுபோல நீங்களும் கற்பனைகளை கை கொள்வீர்களே ஆனால் நீங்களும் என்னில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதும் அவர் என்னிலே நிலைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதும் நல்லது. ஆனால் ஒரு முன்மாதிரியாக அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறேன், நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன், எனவே அவர் என்னோடு இருக்கிறபடியால் நான் தனிமையிலே இல்லை என்று சொல்லுகிறார். நான் தனித்திருக்கேன்னு சொல்றது தானே, நான் தனிமையா இல்லை, பிதா என்னோட இருக்கிற. எப்ப இருக்கிறார்னா அவருடைய கட்டளைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன். தேவ பிள்ளையே, நாம் அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், இது நடக்கிறது, அங்கே அது நடக்கிறது என்பதை குறித்து நாம் எப்பொழுதும் விவாதிக்க மனமுடையவர்களாய் இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய கரத்திலே தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் கடைபிடிக்க வேண்டும். நான் கடைபிடிப்பேனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்கிறதை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பின்பற்றுவோமானால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி இரு, நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு எந்த நன்மையும் குறையாது, எந்த நன்மையும் குறையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டளைகளிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னாரு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்க என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களை வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஜெபத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், சகோதர ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். இப்படி பல நிலைத்திருங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கனிகள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை நாம் தியானிக்க போனால் அந்த கனிகள் எப்படி கொடுக்கும், அந்த திராட்சை செடி எப்படி நடக்க வேண்டும், அதற்கு தோட்டக்காரன் என்ன செய்வான் என்பதை எல்லாம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்தலின்படி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறது, நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் கனி நமக்குள்ளே காணப்படணும். விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அப்படிதான் எபிரேயருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பார்க்கிறோம், அவர்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெயிக்க முடியுமானால் நாம் ஏன் ஜெயிக்க முடியாது? அவர்களிடத்தில் வேதம் இருக்கல, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆராதனைகள் இருக்கல, ஆனால் அவர்கள் அறிந்திருந்த தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள், கொடுக்கப்பட்ட கட்டளைகளை பின்பற்றினார்கள், அதன்படி அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். நானும் நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை விசுவாசத்தினால ஜெயிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறபடினால் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவேன்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இணைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும், அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய கனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 125 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எப்படி? சீயோன் ஒரு நாள் அசைக்கப்படாது. சீயோன் ஒரு நாள் என்ன செய்யாது? கர்த்தரை நம்புறவனும் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டான். எப்படி நம்பினா? அறகுறையா இல்ல, முழுமையா நம்பணும். தந்தாலும் நம்புவேன், தராட்டியும் நான் நம்புவேன், இருந்தாலும் நம்புவேன், இல்லாட்டியும் நம்புவேன், கொடுத்தாலும் நம்புவேன், கொடுக்காவிட்டாலும் நம்புவேன். அந்த உறுதியின் மனப்பான்மையோடு கூட கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்றான் 62 நான் நினைக்கிறேன் 5 வசனத்தில், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறான். நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் அசைஞ்சா அவர் அசையணும், என்னை அழைத்தவர் அசையணும். அந்த மனப்பான்மை எனக்கு அந்த நாள்ல இருந்து ஒரு இது இருக்கு. நான் அசைக்கப்படுவேன், ஆனால் என்னை அழைத்தவர் அசைக்கப்படணும். அவர் அசைக்கப்பட மாட்டார்னா என்னை ஒரு நாள் அசைய விட மாட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப சீயோனை போல இருக்கணும். நாம் வாசம் ஏசாயா 28:16 எப்படின்னா, அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான திடன் அஸ்திபாரமுள்ள மூளைக்கள், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த கனி என்ன தெரியுமா? விசுவாசம். நாம் எந்த சூழ்நிலையும் பதறக்கூடாது. சின்ன காரியமா பதறக்கூடாது. சின்ன வியாதியா பதறாதீங்க. பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார்னா சாதாரண அற்பமான காரியத்தை மாற்ற முடியாதா? கர்த்தரால் செயல்பட முடியாதா? அப்படி நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க, நீங்களே கேளுங்க. நான் எப்பொழுதும் அதான் சொல்லுவேன், நாம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்காமல் இருந்தால் நடக்காது, அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் தேவனை நம்பினா அது நடக்காமல் போகாது. கர்த்தர் அதை நிச்சயமாகவே செய்ய உண்மை உள்ளவராக இருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ நாம் சில வேளைகளில் நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இப்படி எல்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? மனம் சோர்ந்து போகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரன்னு பாட்டு படிப்போம். ஆனாலும் அதை கூட மறந்துடுவோம். எத்தனை நேரங்களில் எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், அதெல்லாம் மறந்துடும். ஆனால் நான் சொல்கிறேன், சோர்ந்து போய் நாம் துவண்டு போகிறதுக்காக நாம் அழைக்கப்படலை. நாம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். பவுலை பாருங்கள், பவுல் உள்ளே இருந்தாலும் சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. எத்தனையோ வேதனைகள், சந்தோஷமாக இருங்க, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் வரணும். முதலாவது கர்த்தரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் எப்பொழுதும் நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அதான் தீமோத்தேயு, நல்ல அறிக்கை பண்ணுகிறவனா இரு. ஆண்டவர் சொன்னார், எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் போய் சேர்ற தேசத்தில் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் வாயிலிருந்து என்ன தெரியுமா சொல்லணும்? எனக்கு ஒரு நன்மையும் குறை இல்லைன்னு நீ சொல்லணும். என்ன வீடு கட்டி கொடுத்தார? பார்த்தானா? அங்கே இருக்க கீரை தோட்டனார், பார்த்தானா? இல்லை. வனாந்தரத்தில் எல்லாமே வெறுமை. ஜனங்களை போஷித்தார், தண்ணியை கொடுத்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் ஒன்றும் குறைவு இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. நீ அந்த வார்த்தையை எப்படி சொன்னா? நிறைவா இருந்ததுன்னு சொல்லுன்றது அர்த்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சூனமியாள்கிட்ட போய் தீர்க்கதரிசி கேட்கிறான், வேலைக்காரனை விட்டு என்ன வேணும்னு கேளு, ராஜா கிட்ட எதுவும் கேட்கணுமான்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. அவன் வேணும்னு சொன்னா, அவளுக்கு வீட்டில் தேவையில்லாமல் இருந்ததா? சொன்னா, ஓ என் ஜனத்தின் மத்தியில் நான் சமாதானமாக இருக்கிறேன், ஒரு குறைவு இல்லாமல். நம்ம ஆள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? 1008 காரியம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா பெரிய பேப்பரில் எழுதி தரும். இவ்வளவெல்லாம் இருக்குது, அது நடக்கலை, இது நடக்கலை. என்றைக்கும் மனரம்யமாக இருக்க பழகணும், மனரம்யமாக இருக்க பழகணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தேவைகள் இருக்கலாம், தேவையை சந்திக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கணும். அப்போ என்ன நடக்குது? நாம் சோர்ந்து போகிறோம். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அந்த மனுஷன் யோபு.
வாசிக்கலாம். யோபுடைய புத்தகத்தில் 1 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். யாரு? நோவாவை குறித்து நாம் யாரு? யோபை குறித்து பார்க்கிறோம். யோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் என்னன்னா, யாரு அவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். பூமியில ஒருத்தனுமே இல்லையாமே, பூமியில ஒரு ஆள் கூட இல்லை அவனை மாதிரி. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் இந்த சாட்சி எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கல. இப்படிப்பட்ட சாட்சியை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கல. நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனமாய் தான் இருந்தான். ஆபிரகாம் கர்த்தர் பார்த்தாரு. ஆபிரகாம் விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ உத்தமனா நடந்து காட்டு அப்படின்னாரு. எனக்கு முன்னதாக. அப்ப நீ இன்னும் உத்தமனா இல்லைன்றதான அர்த்தம். நீ நடந்து காட்டு. ஈசாக்க குறித்து சொல்லல, தாவீதை குறித்து சொல்லல. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். மோசே குறித்து சொல்லல, சாந்த குணம் உள்ளவன். ஆனால் மேலான ஒரு சாட்சியை யோபை குறித்து கர்த்தர் சாத்தான் இடத்தில் கொடுக்கிறார். எப்படி? அவன் உத்தமன், நேர்மை உள்ளவன். எந்த நிலையிலும் அவன் பக்க சார்பில் நேர்மை உள்ளவனாக இருந்தான். சன்மார்க்கன், துன்மார்க்கத்துக்கு விலகி இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறவன். தெய்வ பயம். நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில தொங்கும் போது ஒரு கல்ல மத்தவனை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையோ? அப்படிதானே கேட்டான். தேவனுக்கு பயப்படுறது இல்லையோ? யோசேப்பு சொல்லுகிறான், தெய்வம் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லுகிறான். ஆபிரகாம் சொன்னா இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னான். ஆனால் யோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தெய்வ பயம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும் ஆண்டவர், என் பிள்ளையாக இவன் தெய்வ பயம் உள்ளவன். யாருடைய வழிநடத்தல் யார் இருக்கிறார்கள் என்றல்ல, இவனுக்குள்ளே தெய்வ பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்றைய நாட்களில் பாஸ்டர் ஜார்ஜ் இங்க வந்திருந்த போது சொன்னாரு, நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுறது போல பலியிடாதே என்று சொன்னார். தெய்வ பயம் நமக்குள்ள வரணும். அடுத்தது பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். இவ்வளவு நல்ல மனுஷன் காலையில எழும்புவான். அவனுடைய குமாரர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, வீட்டுக்கு போய் சகோதரி வீட்டில் எல்லாரும் இருந்து, சகோதரன் வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாய் கொண்டாடி வந்து, தேவனை தங்களுடைய இருதயத்தில் எங்கேயாவது தூசித்து இருப்பார்கள் என்று சொல்லி காலையிலே எழும்புனோன்னு போயிட்டு ஒவ்வொரு பேருக்காக அவன் பலியிடுவான். யோபு 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் அங்க பார்க்கிறோம். வாசிங்க. விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி நல்லா கவனிச்சுங்க, அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை கொடுப்பான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். எவ்வளவு தூரம் தேவனை நேசித்திருக்கிறான், தேவனுக்கு எவ்வளவு பயந்திருக்கான் பாத்தீங்களா? ஒருவேளை தேவனை தூசித்திருப்பார்கள், தூசிக்கல, ஒருவேளை தூசித்திருந்தாலும் அதற்காக நான் பலி கொடுத்து அதை இல்லாமக்கிறணும். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான உத்தமனுமாய் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், சோதனைகள், நாம சொல்வேன் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒண்ணுமே அனுமதிக்க கூடாது கர்த்தர்.
ஏனென்றால் கர்த்தருக்காக அவ்வளவாக நிற்கிறானே என்று சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னாக்கோ அப்போஸ்தலர் எல்லாரும் எருசலேமிலே கூடியிருக்கும் போது பிரச்சனை நெருக்கம் வந்தோன்னு எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போஸ்தலர் மட்டும் நிலைச்சிருந்தாங்க. பேதுருவை கர்த்தர் கூப்பிட்டாரு. பேதுருவே, நீ நாணலாய் இருக்கிறாய், கேபா, உன்னை கட்பாறையாக மாற்றுகிறேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? எல்லா சாவியும் கொடுத்தாரு. பிரச்சனை என்ன தெரியுமா வருது? எல்லாரையும் அங்க வெட்டிட்டு வரும் பொழுது இவனை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கழுத்து வெட்ட. ஏன்? கர்த்தருடைய பிள்ளை, அப்போஸ்தலன், மூத்த அப்போஸ்தலன், இவனை கொல்லணுமா? ஏன் கழுத்தை வெட்டணுமா? யாக்கோபுடைய கழுத்து வெட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஜனங்களுக்கு பிரியமாயிருது. ஏன் தேவன் அவர்கள் மத்தியில் அதை செய்யணும்? ஏன் விட்டு கொடுக்கணும்? அந்த கேள்வி நமக்கு கேட்க இயலாது. அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் தான் செய்வாரு. தேவன் ஒருபோதும் நன்மைக்கு இல்லாத காரியத்தை நமக்கு அனுமதிக்க மாட்டாரு. கொடுத்துட்டாரு. இப்ப யோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளவெல்லாம் பலி கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். இப்ப அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், பிரச்சனை வருது. எப்படின்னா வாசிக்கலாம். யோபுடைய புத்தகத்தில் 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. சபையோர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். எது? கழுதையை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். வேலை ஆட்களும் பட்டய கரைக்கினாலே வெட்டி போட்டார்கள். அந்த வேலை ஆட்களும் கொண்டு போட்டான். இதை ஒருத்தன் வந்து செய்தியா சொல்றான். ஐயா, நம்ம கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான், வேலையாட்கள்லாம் கொண்டு போட்டான். அப்படி இந்த செய்தி சொல்லி இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறு செய்தி வருது. என்ன செய்தி வருது பாருங்க, 16 வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். சொல்றதுக்காக நான் மட்டும் தப்பியிருக்கேன். எங்க இருந்து வந்து அக்கினி? அப்ப வானத்துல இருந்து அக்கினி வந்தா யார் அனுப்பியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலியா பலி கொடுக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போட்டது. அப்படிதானே போட்டிருக்கு. அப்படியா இருந்தா இந்த எலியா அந்த அக்கினி இப்ப வந்து என்னது? எல்லாரையும் பட்சி. இப்ப என்ன சொல்லணும்? கர்த்தர் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். கர்த்தர் தான். நானா இருந்தா அப்படித்தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? வானத்துல இருந்து அக்கினி அனுப்புனது கர்த்தர் தான். அது வந்து சொல்றோம். அடுத்தது பாருங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரைக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம். கழுத போச்சு, ஆடு மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, பரவாயில்ல, எல்லாம் போச்சு. அதெல்லாம் போட்டும். இப்ப இன்னொருத்தன் வர்றான் பாருங்க. வந்து சொல்றான் 19 வசனம். 19 வாசிங்க. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். என்னது? காத்து வந்துச்சு, வீடு மேல மோதிச்சு, சந்தோஷமா எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. அது மாதிரி விருந்து தானே, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட தப்பல்ல. சந்தோஷமான செய்தியா இது? ஆடு போட்டும், மாடு போட்டும், கழுத போட்டும், ஒட்டகம் போட்டும். இப்போ யாரு? பிள்ளைகள் போயிருச்சு. பிள்ளைகள் போனோன்னு எப்படி இருந்திருக்கும் வேதனை? இனிமேலும் கர்த்தரை துதிக்கணுமா? இனிமேலும் கர்த்தரை போற்றணுமா? இனிமேலும் பலியிடணுமா? இனிமேலும் ஆலயம் போகணுமா? கர்த்தரை நம்பி தானே இவ்வளவெல்லாம் செஞ்சேன். கர்த்தரை ஆசீர்வதிச்சாரே, இப்போ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அள்ளிட்டாரே. அப்படித்தானே மனுஷன் சொல்லுவான். ஆனால் இது யாரில் நிலைச்சிருக்குன்னா குமாரனில் நிலைச்சிருக்குது. அந்த அஸ்திபாரத்தோடு கூட இசைந்து இணைக்கப்பட்டிருக்குது. அது பதறல்ல, அது பதறல்ல. ஏன் தெரியுமா? எல்லாம் நன்மைக்கு தான் செய்வார். என்ன தெரியுமா செய்தான்? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். இவ்வளவெல்லாம் நடந்திருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே,
உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே. துக்கமான ஒரு சூழ்நிலை, நாமனா ஜெபிக்க கூட மாட்டோம். மற்ற எல்லா காரியம் இருக்கட்டும், ஜெபிக்க கூட மாட்டோம். சொல்கிறேன், இவ்வளவெல்லாம் செஞ்சிட்டாரு, இதுக்கு பிறகு அவரை துதிச்சு என்னது, துதிக்காம என்னது? ஆனால் இணைக்கப்பட்டவன் அப்படி நடக்க மாட்டான். பவுலும் சீலாவும் அடி வாங்கி 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 சிறைச்சாலையில் கையும் காலும் கட்டப்பட்ட போது கூட, ஆண்டவரே உமக்காக போனோம், உமக்காக காரியங்களை செஞ்சோம், ஆனால் இந்த நேரத்தில் எங்களை விடுவிச்சு ஒரு நன்மையை செய்யாதபடிக்கு இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கிற, இன்னும் என்ன உம்மை துதிப்பேன்ல, இன்னும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். தேவ பிள்ளையே, இவைகளை கேட்டுட்டு போறதுக்காக அல்ல, இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நாமும் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். யோபு என்ன தெரியுமா சொன்னா? என் தாயின் கற்பத்திலே நான் வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்தேன், ஆனா இப்ப எல்லாத்தையும் நீர் எடுத்துட்டீரே ஆண்டவரே. அப்படிதானே? அதானே, என் தாயின் கற்பத்தில் நான் வரும்பொழுது நிர்வாணியா வந்த, ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சொல்லுவேன், ஹாஸ்பிட்டலில் பிறந்தோடனே இந்த பிள்ளைய மாத்தி வேற இடத்துல வச்சுட்டு இன்னொரு பிள்ளைய கொண்டாந்து வச்சா யாருக்கு தெரிய போகுது? நிர்வாணியாய் வந்தேன், ஒரு நாள் நிர்வாணியத்தான் போறேன். நீர் தந்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கத்தில் அவன் கர்த்தரை துதித்தான், துக்கத்தில் கர்த்தரை துதித்தான். யாக்கோபு யோசேப்பு செத்து போனான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு இப்போ யோசேப்பு சொல்கிறான் உயிரோட. அப்படியா? கழுதைய வைங்க, எங்கே போவோம்? யோசேப்பை பார்க்க போவோம். இத்தனை வருஷமா பிள்ளைய பார்க்காம இருந்தோம், செத்து போயிட்டான்னு நினைச்சோம், இப்போ உயிரோட இருக்க, எங்க போவோம்? பிள்ளைய பார்க்க போனோம். அவன் சேனம் வைத்து கொண்டு தேவனை பணிந்து கொள்ளும்படி போனான். ஏன் தெரியுமா? இணைக்கப்பட்டு அந்த அஸ்திவாரத்தோடு கூட இருக்கிறவர்கள் அவர்கள். எங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் அவரால் தான் வருகிறது, அவரை தான் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தவிர வேற யாரையும் நாம் மகிமைப்படுத்துறதுக்கு யாருமே அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லுவேன். ஏன் அப்படி செய்தான் யோபு? அவன் சொல்லுகிறான் 19ஆம் அதிகாரத்தில், எப்படி சொல்றான்? 26, 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்னது? என் தோளெல்லாம் அழுகி போய், தோளெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறவன் சொல்றான் பாருங்க, எல்லாம் போச்சு, தோளும் போச்சு, கடைசியில் எலும்பு தான் இருந்தாலும் சரி, இந்த கண்ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதனால என் நேசரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே என் நேசரை பார்ப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாஞ்சையினால தான் அவன் சொன்னான், நான் என்னத்தை இழந்தாலும் என் நேசருடைய அன்பை இழக்க நான் விருப்பம் இல்லை. அவரோடு இணைக்கப்பட்டவன், நிலைத்திருக்கிறவன் எந்த ஏன்னா எவ்வளவுதான் நீர் மோதி அடித்தாலும் அது அசைக்கப்படாமல் இருக்கும். கர்த்தரோட சரியான முறையில் அந்த அஸ்திபாரத்தில் இணைக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை விதமான அவமானங்கள் வந்தாலும் அவர்கள் சொல்லுவாங்க, என் தேவன் போதுமானவர், நான் அவரை மட்டும்தான் பற்றி கொள்வேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும்
ராஜா சொல்கிறான் ஒரு காரியம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:33. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவரிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்கிறார். என்னது? இனிமே கர்த்தருக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம்? இனிமே இவ்வளவெல்லாம் நடந்துருச்சு, இனிமே கர்த்தருக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருக்காக இனி காத்திருந்து என்ன, கர்த்தருக்காக இனி காத்திருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ கர்த்தரோட நெருங்கி நடக்கிறோம். இந்த வியாதி வரலாமா? இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வரலாமா? நாங்கள் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணோம், எதிர்பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். எங்கள் விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் நாம் கர்த்தரை தான் நம்பியிருந்தோம். ஆனால் செய்யலையே, கற்று தரலையே. ஒன்று சொல்கிறேன், எதை கொடுக்கன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதை கொடுக்கன்றது நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதை கொடுத்தா இது நல்லதுன்றது அவருக்கு தெரியும். சரியில்லாத எதையுமே நமக்கு தர மாட்டார். நாம் நினச்சி சில வேளை நல்லதாக கூட இருக்கலாம், அதையும் கொஞ்ச நாள் பொறு அப்படின்றதுக்காக கர்த்தர் வச்சிருவார். உடனே செய்ய மாட்டார். கொஞ்சம் பொறு. நீ பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற வேலையில் செய்கிறது கொண்டு வராங்க. அதை விட்டுட்டு ராஜா மாதிரி சொல்லக்கூடாது. ராஜா என்ன சொல்லி அனுப்புகிறார்? இனி கர்த்தருக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம்? இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மாட்களம் சுவிசேஷம் 13:13 வாசிக்கும் பொழுது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலை நிற்கணுங்க. அதுதாங்க அந்த கனி, அதுதான் கனி. எது தெரியுமா? இந்த விசுவாசத்தின் கனி. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட முடிவு பரியந்தமும் கர்த்தரோடு இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் நம்புவேன், ஏது நடந்தாலும் நான் நம்புவேன், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த காரியம் விசுவாசத்தில் இருப்போம்னா ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் படிக்க வேண்டிய எந்த நேரம் ஒரு விசுவாசமான பாட்டு என்ன வந்தாலும் நம்புவேன், ஏது நடந்தாலும் நம்புவேன், என் நேசர் ஒருபோது என்னை கைவிடா. யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என் ஆண்டவர் கரம் பிடித்தவர், என்னை நடத்துவார், என் பிள்ளையை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் சபையை நடத்துவார், என்னை மேன்மையான இடத்துல வைப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கை நமக்கு வரணும். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அது பாட்டு படிமா, என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கந்தங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் கைவிட மாட்டார். விசுவாசத்தில் எத்தனை பேர் இப்போ படிச்சீங்க? விசுவாசத்தில் எத்தனை பேர் இப்போ படிச்சீங்க? ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வறுமைக்கு வந்துட்டான். அதுதான் உள்ளால் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஆபகு தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன சொல்றான்? அத்திமரம்
போய் வச்சிருக்கிறாரு, துளிர் விடலை. சரி, அது போனால் போட்டோம். திராட்சை செடியை வச்சுட்டு பழத்தை பார்க்குறாரு, பழத்தை காணும். இங்கிட்டு ஒளிவு மரத்தில் பலன் இல்லை, ஒளிவங்காய காணும். வயலில் விதைச்சா தானியம் இல்லை. ஆட்டு மந்தைக்கு போனா தொழுவத்தில் இல்லை. இப்போ என்ன வந்திருக்கும் அவனுக்கு? வறுமை வந்திருக்கும். வறுமை தானே, ஒன்றுமே இல்லை, எல்லாமே அற்று போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணித்தானங்க அந்த ஒளிவு மரத்தை வச்சேன், ஜெபம் பண்ணித்தான் அந்த அத்தி மரத்தை வச்சேன், அந்த வியாபாரத்தை தொடங்கினேன், அந்த காரியத்தை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். எதை எதிர்பார்த்த செஞ்சேன்? ஆசீர்வாதம் வரும்னு தானே எதிர்பார்த்தேன். ஆனால் வரலையே. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இதெல்லாம் இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, பட்டினியாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன், கர்த்தரை நல்லா துதிப்பேன், கர்த்தரை நல்லா போற்றுவேன், கர்த்தரை உயர்த்துவேன். இவைகளுக்காக நான் யாரை தேடலை, இவைகளுக்காக நான் கர்த்தரை தேடலைங்க. அது யார் தெரியுமா சொல்லுவான்? அந்த கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவன் சொல்லுவான். இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இதை சொல்ல முடியாது. இதில்லே அதில்லே அதில்லே இதில்லேன்னு இருப்பான். ஆனா எது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அந்த அஸ்திபாரத்தில் சரியாக இருக்கிறவன், அவன் தான் நிலைத்திருக்கிறவன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே என்ன தெரியுமா சொன்னா? ஒன்று எனக்கு ஞாபகம், ஒன்று எனக்கு விசுவாசம். என்னன்னா, இந்த நிலைமை எந்த நாளும் நீடிக்காது. ஒரு நாள் இது மாறும், ஒரு நாள் என்னுடைய பிரச்சனை தீரும், என் வறுமை மாறும், என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம் 19ஆம் வசனம். ஆண்டவராய கர்த்தர் என் பெலன், கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்கள் போலாக்கி, மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நடக்க பண்ணுவார், பண்ணுவார்ன்றது விசுவாசம். நடக்க பண்ணுவார். இன்றைக்கு உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், பிள்ளையை உயர்த்துவார், பிள்ளைகளுடைய படிப்பை உயர்த்துவார், தேவைகளை உயர்த்துவார். அதே வேளை உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உயர்வை கொடுப்பார். நீ எந்த வாஞ்சியோடு கூட இருந்தாலும் சரி, நீ விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மட்டும் பின்பற்றுவாயானால் தேவன் உயர நடக்க பண்ணுவார். வாசிங்க சிஸ்டர். நடக்க பண்ணுவார். அதே வேளை நீங்க பாத்தீங்கன்னாக்கும் எப்ரியோனு காக்கியும் அழகா ஒரு காரியம் சொல்றான். என்ன தெரியுமா? நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் எப்ரியர் 13:5 வாசித்தீங்கன்னா தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை கைவிட்டு விலகிறது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரே. திருப்பி ஏப்பா கவலைப்படுற, திருப்பி ஏன்பா நீ வேதனைப்படுகிற? அப்படிதானே அர்த்தம். அவரே உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. நாம நம்பின நண்பன் நம்மை கைவிட்டுருவாங்க. பிரச்சனை நமக்கு தேவை வந்தா கைவிட்டுருவாங்க. நாம் இனி எழும்ப மாட்டோம் என்று நினைத்தால் அவன் கைவிட்டுடுவான். உங்களுக்கு நெருக்கம் தேவை வந்ததுக்கு பிறகு ஒரு சரியா நம்புற ஒரு ஆளுக்கு போன் அடிங்க, போனே எடுக்க மாட்டான். அதுதான் உலகம். ஆனால் என்றைக்கும் மாறாத அன்போடு கூட நேசிக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி. நானும் நீங்களும் தாவீது போல சொல்லணும். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு? தம்முடைய கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது
கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஒரு நாள் நம்மளை மற்றவங்க பார்த்து சிரிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாருங்க. ஒரு நாள் கர்த்தர் நம்ம பார்த்து வேதனைப்படுற மாதிரி பேசுறது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நேற்று இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாங்க. கர்த்தர் உயர்த்துவார். எப்போ தெரியுமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கிற அனுபவம். அது எப்போ தெரியுமா வரும்? நான் பிதாவின் கட்டளைகளை கைக்கொண்டு அவரிலே நிலைத்திருக்கிறது போல என் கற்பனைகளை நீ கைக்கொண்டால் நீ என்னிலே நிலைத்திருப்பாய். அப்போ நீ கனி கொடுப்ப. நிலைத்திருக்க வேண்டியது உபதேசத்தில் நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும், சகோதரத்தில் இப்படி நிறைய நிலைத்திருக்கிறது. எல்லாம் எங்கே வரும்னா கற்பனைக்குள்ளே வரும். நாம் நிலைத்திருப்போமே ஆனால் தம்முடைய கரத்தின் கிரியை ஒருபோதும் கர்த்தர் வெட்கத்துக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம் 3ஆம் வசனம் விதமாக சொல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்னதான் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்கிறாண்டவரே. தேவ பிள்ளையே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். வெளியில் நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது லேசு. ஆனால் உண்மையாய், எப்படியா, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் பூர்ண சமாதானத்தோட. அப்படின்னு என்னது? ஆண்ட உண்மையாய் பற்றி கொண்டவனை ஒரு நன்மையும் குறையாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். தேவைகள் அநேகமாக இருக்கலாம். இன்றைக்கி நீ ஒருவேளை கவலையில் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீ இருக்கலாம், இல்லாட்டி செய்தியை கேட்கிற யாராக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுவேன், உண்மையாய் கர்த்தரை பின்பற்றினால் தேவன் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். வேதம் அப்படி தான் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்துடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர், தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரசன்னமாக்குற கர்த்தர், பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன் தேவைகளை சந்திக்கிறவராக நம்முடைய எல்லாரும் எழுந்திருப்போமா?